வணக்கம். இன்றைய முக்கிய சர்வதேச பாதுகாப்பு செய்திகள். இந்திய பெருங்கடல் பகுதியில் நடந்த தாக்குதலில் ஈரான் பின்னணியில் இருப்பதாக அமெரிக்கா குற்றச்சாட்டு. இஸ்ரேல் உடனான போரை முடிவு கொண்டு வர ஹமாஸ் அணு ஆயுதம் பொருந்திய இஸ்லாமிய நாடான பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை. விக்ராண்ட் விமானம் தாங்கி போர்க்கப்பலிலிருந்து ட்ரோன்களை இயக்கி இந்திய கடற்படை புதிய சாதனை. மற்றும் இஸ்ரேல் இடையில தொடர்ந்து போர் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல ஹமாஸ் அமைப்பு போரை நிறுத்தணும் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இஸ்ரேல் பார்த்தோன்னா ஹமாஸ் அமைப்பை முழுமையாக ஒழித்து கட்டும் வரை போர் நீடிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் இஸ்மாயில் ஹனியக் மற்றும் நசீர் ஜுஹைர் அப்படிங்கிற 2 ஹமாஸ் லீடர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாகிஸ்தான் போய் பாகிஸ்தானுடைய டெலிகேட்ஸை வந்து சந்தித்து பேசியிருக்காங்க. ஏற்கனவே ஹமாஸுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னா, பாகிஸ்தான் ISI அமைப்போட ஹமாஸ் வந்து தொடர்பில் இருக்காங்க. ஹமாஸுடைய சில வீரர்கள் இங்கே பாகிஸ்தானில் உள்ள நிறைய ட்ரைனிங் கேம்ப்ஸில் வந்து ட்ரெயின் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் சந்தித்து பேசியிருக்காங்க. போரை நிறுத்துறதுக்கு பாகிஸ்தான் போல்டாக பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வியப்பாக இருக்கும், சவுதி அரேபியா, கட்டார் உள்ளிட்ட பெரிய பெரிய நாடுகளை தவிர்த்து ஏன் ஹமாஸ் வந்து பாகிஸ்தான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னா, இஸ்லாமிய நாடுகளில் ஒரே அணு ஆயுத நாடாக பாகிஸ்தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சு இஸ்ரேலை வந்து த்ரெட்டனிங் பண்ணி அந்த போரை நிப்பாட்டணும், இதற்கு வந்து பாகிஸ்தான் தரப்புலேருந்து போல்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் ரியாலிட்டி பார்த்தோன்னா தற்போதைய சூழலில் வந்து பாகிஸ்தான் மோசமான ஒரு பொருளாதார சூழலில் இருக்காங்க. கடந்த வாரம் தான் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி மற்றும் ISI சீஃப் வந்து அமெரிக்கா போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்போ அமெரிக்கா வந்து அவங்கள்ட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் சைனாவோட உள்ள உறவை துண்டிச்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு நாங்கள் நிதி உதவி செய்வோம். அதாவது பாகிஸ்தான் பொருளாதாரத்திலேருந்து கொஞ்சம் மேலே வரணும்னா அமெரிக்க நிதி வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு எதிராக யுனைடெட் நேஷன்ஸில் வந்து வாக்களிக்கல. 8 நாடுகள் வந்து போரை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கு எதிராக வாக்களிச்சிருந்தாங்க. அதில் வந்து அமெரிக்காவும் ஒரு நாடாக இருக்காங்க. ஸோ அமெரிக்காவை மீறி இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் பாகிஸ்தான் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்போ தெரிய வந்திருக்கு. குஜராத்தினுடைய போர்பந்தர்லேருந்து வெறும் 200 நாட்டிக்கல் கடல் மைல் தொலைவில் வந்துகிட்டு இருந்த அந்த கெமிக்கல் கப்பல் மீதான தாக்குதல் இப்போ ஈரான் தான் நடத்தியிருக்காங்க, அந்த ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பென்டகன் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பென்டகன் தரப்புலேருந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, 2021க்கு அப்புறம் ஈரான் நடத்தக்கூடிய 7வது தாக்குதல் இது. ஈரான் மற்றும் ஏமனில் செயல்படக்கூடிய ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் 2 தரப்பு சேர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் குற்றம் சாட்டியிருக்காங்க. இது தொடர்பாக ஈரான் உடனடியாக எந்த ஒரு பதிலையும் தெரிவிக்கலை. மேலும் அந்த பகுதிக்கு உடனடியாக போன இந்தியாவுடைய விக்ரம் கப்பல் அந்த கப்பலை வந்து காட் பண்ணி இங்கே மும்பை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறதாவும் குறிப்பிட்டிருக்காங்க. இன்றைய தினம் அந்த கப்பல் வந்து மும்பையை வந்தடையும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்தியா பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, நம்ம இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு சுதந்திரமான ஒரு ஃப்ரீ ட்ரேட் ஷிப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய நிலைப்பாடாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பகுதி வரைக்கும் ரெட் சீல ஆரம்பித்த அந்த விஷயம் வந்து இப்போ இந்திய பெருங்கடல் வரைக்கும் வந்திருக்கிறது ஒரு கவலைக்குரிய விஷயமா தான் இருக்குது. இந்த ஒரு கப்பல் பொறுத்த வரைக்கும் ஜப்பான் மற்றும் இஸ்ரேலினுடைய அஃபிலியேட்டட் கம்பெனி 2 தரப்பும் அந்த கப்பலை வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் நெதர்லாண்டுக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. மும்பையை மையமாக கொண்டு செயல்படக்கூடிய சாகர் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் வரலாற்றில் சாதனையாக இந்தியாவுடைய INS விக்ராண்ட்லேருந்து ஒரு குவாட்காப்டர் ட்ரோனை வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக அதில் டேக் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே அங்கேருந்து இன்னொரு கப்பலுக்கும் கொண்டு போய் அங்கே வந்து இறக்கியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோன்னா இது வந்து இந்தியன் நேவியில் வந்து ட்ரோன் கேப்பபிலிட்டிஸில் ஒரு மைல் ஸ்டோனாக பார்க்கப்படுது. ஏன்னா ட்ரோன்ஸ் பொறுத்த வரைக்கும் நேவியில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்காணிப்பு பணியில் இதை ஈடுபடுத்தும் போது எதிரி நாட்டினுடைய அந்த கப்பல்களுடைய நடமாட்டத்தை நம்ம துல்லியமாக தெரிஞ்சிக்க முடியும். நம்மளுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல்லேருந்து குறிப்பிட்ட அளவுக்கு தூரம் போகுது இல்லையா, அங்கேருந்து இன்னும் தொலைவில் இருக்கக்கூடிய கப்பலினுடைய சிக்னல்ஸை வந்து டிடெக்ட் பண்ணி அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கும். மேலும் டார்கெட் இதுதான் இலக்கு அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறதுலையும் இந்த குவாட்காப்டர் ட்ரோன்ஸ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. உலக அளவில் எந்த ஒரு நாடும் ஒன்று ரஷ்யா ஆதரவு இல்லை அமெரிக்கா ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுப்பாங்க. ஆனால் இந்தியா மட்டும்தான் ரஷ்யா அமெரிக்கா இந்த 2 நாடுகளுக்கும் நட்பு நாடாக இருந்திருக்காங்க. நமக்கு தெரிஞ்சிருக்கும், ரஷ்யா உக்ரைன் போர் ஏற்பட்டதும் அமெரிக்கா மற்றும் யூரோப் பல தடைகளை அந்த நாடு மேலே விதித்தாங்க. ஆனால் இந்தியா அப்படி எந்த தடையும் விதிக்கலை. மேலும் ரஷ்யா கிட்டேருந்து மலிவு விலையில் வந்து எரிபொருள் வாங்க ஆரம்பித்தாங்க. இந்த நிலையில் தற்போதைய காலகட்டத்தில் உலக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 3வது மிகப்பெரிய இறக்குமதியாளராக இருக்காங்க. இப்போ 1/3
கச்சா எண்ணெய வந்து ரஷ்யா கிட்டேருந்து இறக்குமதி செய்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கோம். குறிப்பா பார்த்தோம்னா, கடந்த செப்டம்பர் மாதத்தில மட்டும் ரஷ்யா கிட்டேருந்து நம்ம 3.78 பில்லியன் டாலர் செலவுக்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி செஞ்சிருக்கோம். இதே காலகட்டத்தில கடந்த ஆண்டு பார்த்தோம்னா, 2.62 பில்லியன், அதாவது 44% அளவுக்கு உயர்ந்திருக்கு. கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் பார்த்தோம்னா, 10% அளவுக்கு வந்து நம்ம இறக்குமதிய வந்து அதிகரிச்சிருக்கோம். மேலும் நம்ம பொதுவா ஈராக், யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, நைஜீரியா இந்த நாடுகள்ட்டேருந்து தான் நம்ம எரிபொருள் இறக்குமதி செய்றோம். இதில வந்து யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ் மற்றும் நைஜீரியா கிட்டேருந்து நம்ம வாங்கக்கூடிய எரிபொருளினுடைய அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. கடந்த மாதமும் இந்த எரிபொருள் வாங்கக்கூடிய அளவு அப்படிங்கிறது வந்து ரஷ்யா கிட்ட அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. மேலும் செங்கடல் பகுதியில இப்ப பதற்றமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அந்த வழியா வரக்கூடிய வணிக கப்பல் மேல ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் வந்து தாக்குதல் நடத்துறாங்க. இதன் காரணமா அடுத்தடுத்த வரும் நாட்கள்ல அந்த மத்திய கிழக்கு நாடுகள்ட்டேருந்து நம்ம வாங்கக்கூடிய எரிபொருளினுடைய அளவு குறைஞ்சி ரஷ்யா கிட்ட மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது.